12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம். ஷிஃப்ட்டுக்கு போறோம். நாங்க அதெல்லாம் கரெக்டா வருவோமே. அதுக்கு முன்னாடி இருந்தா தான் நாங்க பயம். வீட்டுல இருக்கவங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சொல்லி அதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு போனோம். வேலையை அனுப்ப பயமா இருக்குது பொண்ணுங்களே. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நேரம் இல்லை சார். விஜய் சார் நீ வந்ததுக்கு நாங்க சாமி கும்பிட்டோம். ரொம்ப நன்றி சார். இப்ப போன ஆட்சியில் நடக்கலையா? அது இல்ல போன ஆட்சியில் நடக்கல. மதுராந்தோல் தான் பேசுறேன். போன ஆட்சி இதே கரண்ட் தட்டுப்பாடு நிறைய இருந்தது. எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊர்லயே எல்லாரும் எதிருமே அவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா எந்த ஊர்லயுமே இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடக்காது. காப்பாத்தணும், எல்லாரையும் பார்க்கணும், ஏழை மக்கள் எல்லாம் பார்க்கணும். எல்லாரும் நாங்க குச்சியில கடுக்குறோம் இல்லாத பட்டவங்க. நன்றி அவருக்கு, விஜய் சாருக்கு நன்றி. தளபதி நல்லா பண்றாரு. இன்னும் மேல மேல பண்ணணும். ஏழை மக்களை நல்லா பார்க்கணும். ஏழை மக்களுக்கு நல்லா பக்கத்தோட்டம் இருக்கணும். அவரு எல்லாரையும் நல்லா கண்காணிக்கணும். அதுக்கு தான் வந்தோம், அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். நல்லா பார்க்கணும் எல்லாரையும். நன்றி. மழை வருது போறோம், நல்லா விசில் அடிச்சோம், நல்லா பாட்டு பண்ணோம். அது ஈட்டு போச்சு, என்னை விட்டு போயிடுவாங்க. எனக்கு நான் படிக்கல, 4வது வரைக்கும் தான் படிச்சேன் சார். ஆமா, அவர் வரலன்னு தான் ஃபீல் பண்றோம். அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஜனத்துக்கு. விஜய் சாரை தான் பார்க்கணும். அவர் வரணும்னு நாங்க பால் குடம் எடுத்தோம். நல்லா நாங்க விருத்தம் சாமி கும்பிட்டோம். முருகருக்குல தேங்காய் கருப்பூரம் அடிச்சோம், மாலை வாங்கி போட்டோம். முதலமைச்சர் ஆகணும்னு என் கனிமா சாமிக்கு மாலை வாங்கி போட்டோம். என் விஜய் சார் வரணும்னு இப்ப வந்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரையும் பார்க்கணும். ஏன் நாங்க இல்லாத பட்டவங்க சிங்கப்பெண்ணு கொண்டாந்து ரொம்ப 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 எங்களுக்கு பெருமையா இருக்குது. ஆமா, பொங்கலுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு. இன்னும் பெண்களுக்கு ஒன்சா நிறுத்தணும். அது இடையும் அது ஓசாவா அவருக்கு பணம் கம்பெனிக்கு வராது. அதுவும் எங்களுக்கு தெரியுது. எங்கன்னா இடையும் கூட வீக்கிட்டோம் சார். வேலையை அனுப்ப பயமா இருக்குது பொண்ணுங்களே. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போயிட்டு வரோம். நான் நெல்வா இல்லாத பட்டவ தான் நானும். என்ன பண்ணு, ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண முடியாத தளபதிக்கா ரொம்ப நன்றி சார். நீங்க வந்ததுக்கு நாங்க சாமி கும்பிட்டோம். இல்லாத மக்களுக்கு நல்லா பாரு. எங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வை. ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, பத்துங்க அடுக்கிறாரு. விட்டு வந்தா எங்க பையன் பார்த்தா அடிமா எங்க போயிருந்து. அப்போ இதுல அவருக்கோசம் நல்லா விசில் அடிச்சு நல்லா டான்ஸ் ஆடணும். பாத்துக்க இருக்கட்டும். எல்லாரையும் நல்லா பாக்கணும். இல்லாத மக்களுக்கு போய் வர பேச நேரம் இல்லை சார். விஜய் சார் நீ வந்ததுக்கு நாங்க சாமி கும்பிட்டோம். ரொம்ப நன்றி சார். அங்க வந்து பாத்து நாங்க கொளத்தூர்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் வரோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி இல்லாதனால நாங்க ஏடிஎம்கேல இருந்தோம். தளபதி என்னைக்கு நிக்கணும்னு நினைச்சாரோ அப்பவே நாங்க அவர் கட்சிக்கு வந்துட்டோம். அவர் வந்தாலே எங்களுக்கு போதும். அவர் இவ்வளவு பண்றாரு, அதுவே எங்களுக்கு போதாதா? வந்து 30 நாள்ல எதுவுமே பண்ணலன்னா என்ன பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. அவர் 30 நாள்ல இவ்வளவு பண்றாரு, அது எங்களுக்கு போதாதா? அவங்க தான் தற்கூரி. அவங்க பணத்துக்காக போறவங்க. நாங்க அன்புக்காக அவருக்காக நாங்க வந்து சேர்ந்தோம். நாங்க தற்கூரி இல்ல, சொல்றவங்க தான் தற்கூரி. சிங்கப்பெண் அதிரடி படை அது எங்களுக்கான பாதுகாப்பான படை. அது போதும் எங்களுக்கு. இவ்வளவு நாள் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளவு பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் கேட்காத இப்ப இவர் வந்த 1 மாசம் சிங்கப்பெண் அதிரடி படை போட்டிருக்காரு. அது போதாதா எங்களுக்கு? அந்த அதிரடி படை எங்களுக்கு போதும். நைட்ல போறதுக்கு இப்ப நாங்க ரொம்ப சேஃபா போவோம். இதுக்கு முன்னாடி சேஃபே கிடையாது எதுவுமே. இந்த சேஃப் எங்களுக்கு போதாது. வந்த 1 மாசத்துலயே போட்டாரு. அது போதாதா 30 நாள்ல? இதுக்கு முன்னாடி போட்டவங்க ஃபுல்லாவே மாற்றம் தான். அவர் எப்ப ஆட்சியில உக்காந்தாரோ அப்பதுல இருந்து எங்களுக்கு மாற்றம் தான். எல்லாமே எங்களுக்கு எதுவுமே மாற்றம் எல்லாமே இல்ல. நாங்க ஆபீஸ் போறவங்க, நைட் ஷிஃப்ட் போறவங்க தான் அந்த டைமுக்கு போறோம். நாங்க அதுக்கப்புறம் நாங்க போறது இல்லையே. அது எங்களுக்கு பாதுகாப்பா வேணும் தானே நாங்க அந்த ஆட்சியில இருந்து நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு அதுவே நீங்க பண்ணலையே. இப்ப வந்ததுனால தானே, எங்க தளபதி வந்ததுனால தானே 30 நாள்ல அந்த ஆட்சியை கொண்டு வந்தாரு. அது எங்களுக்கு போதுமே. எங்களுக்கு எல்லாம் அவர் வந்தாலே எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் தான் நாங்க நம்புறோம். அதனாலதான் நாங்க அவரை வர வச்சோம். எந்த பிரச்சனையுமே இதுக்கப்புறம் வராது. அவர் வந்த 2 நாள்லயே தூக்கு தண்டனை கொடுத்தாரு. அது எங்களுக்கு போதாதா? இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கலையே. இப்ப இவர் கொடுத்தது எங்களுக்கு போதுமே. இது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு நிறைய பாதுகாப்பு. எங்களுக்கு இது போதுமே. நாங்க நைட்ல 12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம். ஷிஃப்ட்டுக்கு போறோம். நாங்க அதெல்லாம் கரெக்டா வருவோமே. அதுக்கு முன்னாடி இருந்தா தான் நாங்க பயம். வீட்டுல இருக்கவங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சொல்லி அதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு போனோம். இப்ப எங்களுக்கு பயம் இல்லை. நாங்களா இறங்கி நாங்களா வீட்டுக்கு போவோம். இல்ல எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இந்த பாதுகாப்பு திட்டமே போதும். அதிரடி படை ஒண்ணு இருக்குல்ல, அது போதும் எங்களுக்கு. எங்க ஊர்ல தண்ணி எல்லாம் வந்தா தண்ணி வசதி கிடையாது. எங்க ஊர்ல ஒரு மினி டேங்க் போடணும். நார்மல் எல்லா டைமும் தண்ணி வர மாதிரி ஒரு மினி டேங்க் போடணும். மினி டேங்க் தண்ணி வந்து குழால தண்ணி வந்தாதான் உண்டு. அது வரலன்னா எங்களுக்கு தண்ணி கிடையாது. எங்க ஊர்ல இல்ல எங்க தெருவுக்கு ஒரு மினி டேங்க் வைக்கணும்.
எந்த ஊர்ல எந்த இடத்துல தெளிவா சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் 190 கொளத்தூர். எங்களுக்கு கரண்ட் எல்லாம் நல்லா வருது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கரண்டே இருக்காது, கரண்ட் கட்டாயி போயிடும். இப்ப எங்களுக்கு கரண்ட் நல்லா வருது, எங்களுக்கு அது போதும். ஒரு டைம் மன்னிச்சு விடலாம், ஒரு டைம் வார்னிங் கொடுத்து இது இப்படி இல்ல, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பலாம். திரும்பவும் அதே தப்பு பண்ணா அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். பசங்க நீங்க எல்லாருமே ஒழுங்கா இருந்துக்கணும். இதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தளபதி சிங்கப்பெண் படை குத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுல வார்னிங் பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. ஆனா அவங்க வந்து மேல வரணும், அவங்க வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அவங்க வரல, இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா எங்க பையன் வந்து அவர் படத்தை ஒண்ணுமே விட மாட்டான். இப்ப எங்க பையன் இல்ல. ஆனா விஜய் சார் முதலமைச்சரா வரணும்னு எதிர்பார்த்தோம். அவர் வந்துட்டாரு, எங்க குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அவங்க வந்து பாலியல் பலாத்காரம்லாம் அவங்க மொத்தமா ஒழிக்கணும். பெண்களுக்கான எல்லாமே அவங்க எல்லாம் செய்யணும். அதை நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். இன்னும் மேல மேல அவங்க செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல அது எப்படி போயிட்டு இருக்குது? அவர் எத்தனை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஆமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப உடனே எல்லாமே செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். மத்தவங்க சொல்றாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது, சரிங்களா? எந்த ஸ்டெப்புமே கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது தப்பு, அது தப்பு. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். உடனே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டம். இப்பதான் அவங்க வந்திருக்காங்க, என்ன எல்லாமே பார்க்கணும். பார்த்த பிறகுதான் அவங்க வர முடியும். அவங்க வந்து என்ன தீர்மானம் பார்க்கணும் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி செய்யறாங்க, இப்ப இருக்கிறவங்க எப்படி செய்யறாங்கன்னு. எங்க தளபதி, தங்க தளபதி, எங்க முதலமைச்சர் வந்து எனக்கு உயிர், ரத்தத்துல கலந்து அப்படியே என்னோட உயிர். அவருக்கோசம் நான் எதை வேணாலும் பண்ணுவாங்க தீவிரமா. அவர் வந்து ஒரு மாசத்துல எவ்வளவு நன்மைகளா செஞ்சிருக்காரு எங்களுக்கோசம். இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி புல்லு அரிக்குது அவர் பண்றதுலாம். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி பயங்கர சிஸ்டம் பாஸ், பயங்கரமா பண்றாப்புல. இதெல்லாம் வந்து சில பேர் அது தவறா பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு. ஒரு மாசத்துல இதெல்லாம் பண்ண முடியாது யாராலுமே. அவர் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பெரிய ஹைலைட். இதெல்லாம் தளபதி மேல குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஓகேங்களா? அவர் நல்லா பண்றாரு, நல்லா அருமையா பண்றாரு. இன்னும் அவருக்கு பாஸ் இப்ப போன ஆட்சியில் நடக்கலையா? அது இல்ல போன ஆட்சி நடக்கல, மதுராந்தகம் தான் பேசுறேன். போன ஆட்சி இதே கரண்ட் தட்டுப்பாடு நிறைய இருந்தது. அவங்க வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, தளபதி எவ்வளவு சொல்லிட்டாரு, எவ்வளவு மேடைகள்ல அவர் பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. பின்னோக்கம் வந்து கொஞ்சம் பழி வாங்குற சம்பவம் நிறைய இருக்கு. அதுல நம்ம அதை எப்படி சொல்றது, தளபதி சொல்லிட்டாரு. நாங்க அவரோட சிசியர் தொண்டர்கள், நாங்களாம் என்ன சொல்றது, தளபதி வாசம் எதோ எல்லாம் பண்ணுவோம். ஓகே அண்ணுவார், வெயிட் பண்ணுங்க வருவார். 25,000 பேர்ல 30,000 பேர் வந்து வேற ஒரு கட்சியில வந்து இணையறாங்க. இத பத்தி நான் நினைக்கிறேன். இது தளபதி கோசம் கண்டிப்பா எல்லாமே வரும். இன்னும் மாறும், இன்னும் மதுராந்தகத்துல தொகுதியில இன்னும் மாறும், நிறைய மாற்றங்கள் இன்னும் வரும். நல்ல சிறப்பா சூப்பரா இருக்கும் இந்த மதுராந்தகம் தொகுதி. முதலமைச்சர் இப்போ லாரன்ஸ் அண்ணா வேற புதுசா வரேன்னு இருக்காரு. அத பத்தி நான் நினைக்கிறேன். வரவேற்கணும், அவரெல்லாம் வரவேற்கணும். அவரெல்லாம் என்ன ஒரு மனிதர், அவரெல்லாம் வந்தே ஆகணும். அது மாதிரி ஆளுங்க தான் நாங்க தேடுறோம், அவங்களாம் உள்ளவே இருக்கக்கூடாது, வெளியே வரணும், மக்களுக்கோசம் வரணும். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டாரு. இன்னும் அவர் வந்து அவர் கையால பணிகள் நிறைய செய்யணும், மக்களுக்கு வரணும், கண்டிப்பா வரணும். கொளத்தூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து விஜய் வந்து டிவில தான் பார்த்துருக்கோம். இப்ப அரசியல் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வந்து மரகத குமரவேல் அவர்கள் வந்து இப்ப இணையத்தினால நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க வந்து அவங்க வந்து ரெட்டலையில இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க டிவிகே தான் நாங்க ஓட்டு போட்டு நாங்க அவ்வளவு வர வச்சோம். அவங்க வந்து இந்த டிவிகேக்கு வந்து இணையறதுனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். எதுவுமே பண்ணலன்னு சொல்லக்கூடாது அவரை. ஏன்னா வந்து வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டுல எவ்வளவு சண்டை போடுறாங்க. டாஸ்மார்க்கை ஒழிச்சிருக்காரு, அதுவே எங்களுக்கு போதும். சிங்கப்பெண் திட்டம் இப்பதான் கொண்டு வந்திருக்காரு, அது நல்ல முறை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல, பாலியல் வன்கொடுமை அதிகமானதுனாலதான் இந்த முறை மாற்றத்தை உருவாக்கணும், அதனாலதான் நாங்க அவரை வர வச்சிருக்கோம். ஆமா, இப்ப வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊர்லயே எல்லாரும் எதிருமே அவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா எந்த ஊர்லயுமே இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடக்காது. இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா போலீஸ்ல வந்து அவங்கள அடிக்கிறாங்க, கை ஒடிக்கிறாங்க, கால் ஒடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லை. மக்கள் எதிராவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து யாருமே ஈடுபட
பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் மெயின் எங்களுக்கு தேவை. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்ததுனால பாதுகாப்புன்றீங்க. அது எந்த மாதிரி பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது நல்ல திட்டம் தான் இது. இப்ப வந்து பெண்கள் வந்து எங்க வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கு முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயமா இருக்கும், காட்டு வழியில அனுப்புறதுக்கு கூட. இப்ப வந்து நாங்க எப்படி வேணாலும் அனுப்பலாம், ஏன்னா தைரியமா அனுப்புவோம். அதுதான் அவருடைய தன்னம்பிக்கை. வேட்டி சட்டை தான் போடணும், பேண்ட் ஷர்ட் தான் போடக்கூடாது, கோட் ஷர்ட் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு யாரும் ரூல்ஸ் இல்ல. யார் வந்து எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். அது வந்து அவரோட உரிமை. அவர் வந்து கோட் ஷர்ட் போறது அவரோட உரிமை. அது மூடி இருக்காரு. இன்னும் மூடுனா மக்களுக்கு நல்லதுதான், நல்லதுதான், நல்லதுதான். இன்னும் மூடுனா இன்னமும் எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆமா, தற்கூரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் தற்கூரின்னு சொல்லக்கூடாது. தற்கூரி வந்து இவ்வளவு இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. அதுதான் இன்னும் அவர் வந்து நாட்டை வந்து வல்லரசு நாட்டா மாத்தணும். வெளிநாடுன்றாங்க, தமிழ்நாட்டை வந்து வெளிநாடோட மேன்மைப்படுத்தணும். அதான் எங்களுக்கு முக்கியம். இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க, தளபதி விஜய் அவர் கட்சி வந்து ரீல்ஸ் போட்டு தான் வந்து இது பண்றாங்க, நேரடியா செய்ய மாட்டாங்க, ஃபுல்லா வீடியோ எடுத்து போட்டு ரீல்ஸ் போட்டு தான் பண்றாங்க. அதுக்கு முன்ன வந்து சட்டசபையில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, யார் வந்து என்ன நடத்துறாங்க, அது எல்லாமே எங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்றதுதான் இந்த ரீல்ஸ் மூலியமா தான் எங்களுக்கு தெரியுது. ரீல்ஸ் எடுக்கிறது தப்பு இல்ல, நல்லதுதான். முதலமைச்சர் ஆயிட்டாரு, முதலமைச்சர் 30 நாள் ஆயிருக்கு. 30 நாள் ஆயிருக்கு. நல்லதான் நடக்குது. சாராய கடைலாம் மூடினாரு. இன்னும் மூடனா நல்லா இருக்கும். இன்னும் சாராய கடை மூடினாருன்னா அவருக்கு ரொம்ப கோடி நன்றி. மற்ற வேற விஷயங்கள் எந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லதுதான் பண்ணுவார் நாங்க நினைக்கிறோம். நல்லதுதான் பண்ணுவாரு, நல்லதுதான் செய்வாருன்னு நினைக்கிறோம். அவர் படத்துல கூட மக்களுக்காக தான் பாடுபட்டார். அதே மாதிரி இப்போ படுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். பெண்களுக்கு இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதிரடிப்படை வச்சுதான் நல்லதுதான். அது உண்மைதானே, அது உண்மை. அவர் பண்ண மாதிரி இவர் பண்ணாத, இவர் பண்ணாருன்னா இன்னும் வர சான்ஸ் இருக்குது. இன்னொரு ஆண்டு ஆடலாம். அவரை விட இவர் பண்ணாருன்னா இன்னொரு ஆண்டு ஆடலாம். அடுத்த ஆட்சி நல்லதா பண்ணாருன்னா வருவாரு. அவர் பண்ண மாதிரி இவர் பண்ணாருன்னா அடுத்த ஆட்சி வருவார், அடுத்த ஆட்சி வருவார். எல்லா ஆட்சியும் அவர் பிடிப்பாரு. நிறைய பேர் சேர்றாங்க. அவரு உண்மையை செய்வாருன்னு தான் நிறைய பேர் வராங்க. உண்மையை நடத்துவாரு, உண்மையை செய்வாரு. நன்றி. நாங்க வந்து ஏடிஎம்கே அதிமுகல இருந்து இருக்கோம். நான் 3 கிளை செயலாளர் வந்திருக்கோம். இங்க மரதக்காக வந்து மாட்டு கட்சியில இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து இவ்வளவு பெரிய மாநாடு வந்து நடத்துதுன்னா எல்லாரோட மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? பழைய கட்சியில அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறது இல்ல. இதுல நல்ல வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கறதுனால நாங்க இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. இதை வந்து அச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பா நடந்துட்டு இருக்கு இந்த 30 நாளும். எல்லாமே இப்போ எல்லா ஆட்சியிலயும் எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. மிக விரைவில் வந்து எல்லாம் நடைமுறைக்கு வந்துடும். வரணும் நல்லவங்க, எல்லாம் யார் எது பண்ணாலும் வரணும். நல்லது பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா.